ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்புஸ் கிச்சன். வாங்க வாழை கருவாடை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, 10 பல்லு பூண்டு, கருவேப்பில், வாழை கருவாடை எடுத்து வச்சுக்கோங்க. நான் பெரிய வாழை கருவாடை துண்டு துண்டாக க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலும் பூண்டும் மட்டும் தனியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் சேர்த்து போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும். நம்ம தண்ணி ஊற்றுறதுனால எண்ணெயில் வேகணும். அதுக்கப்புறம் கருவாடையும் சேர்த்து போட்டுக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1½ ஸ்பூனு. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த கருவாடு வேகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே மூடி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான கருவாடு தொக்கு எண்ணெய் மிதக்க செமையாக இருக்குது. இது நீங்கள் நல்லெண்ணெயில் கூட சேர்க்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பரான வாழை கருவாடை தொக்கு ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.